Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இந்த வீடியோவில் பைத்தான்ல இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஊப்ஸில் உள்ள ஒரு முக்கியமான கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மற்ற லாங்குவேஜில் நீங்கள் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ உங்களுக்கும் வந்து ஊப்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், அதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னால என்னன்னு தெரியாதனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். வீடியோவோட லிங்க் மேலே கொடுத்துருக்கேன், அதை கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும். அந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு கிளாஸுக்கு டிரைவ் பண்ணி எடுக்கிறது தான் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் சன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு அப்பா இருக்காங்கன்னா பையன் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அப்பாட்ட இருக்கிறதையும் கொஞ்சம் வந்து டிரைவ் பண்ணி இருக்கும். ஸோ அப்பாட்ட இருக்கிற அதே குணம் வந்து பையன்ட்ட இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து காலங்காலமாக இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளும் அதே ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வச்சு தான் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பைத்தானில் அதை எந்த வேலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர். ஸோ இந்த ஃபாதர் அப்படிங்கிற இந்த கிளாஸில் நான் வந்து ஒரு 2 வேரியபிள்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு எஃப் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாதரோட நேம் கொடுத்துக்கிறேன். அந்த நேம் வந்து என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக எஃப் நேம் ஈக்குவல் டு ராஜான்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது எஃப் ஏஜ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஃபாதர் இருக்காரு, அந்த ஃபாதருக்கு வந்து நேம் ஏஜ் அப்படிங்கிற 2 ஃபீல்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் கிளாஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து பேஸ் கிளாஸ். இப்போ இந்த பேஸ் கிளாஸ்ல இருந்து நம்ம ஒரு சைல்டு கிளாஸை வந்து டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் சன் அப்படிங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மற்ற லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ சி ப்ரோக்ராமில் நீங்கள் C++ல எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் சைல்டு கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் என்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வச்சு ஆக்சஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கோலன், அதுக்கப்புறம் அந்த பேஸ் கிளாஸ் நேம் அப்படி நம்ம கொடுப்போம். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டிரைவ் பண்ணி எடுப்போம்னா, இந்த சைல்டு கிளாஸ்க்கு இன்புட்டாக பேஸ் கிளாஸை கொடுப்போம். ஸோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு இன்புட்டாக நம்ம கொடுக்கறது எதை கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கிளாஸோட நேமை கொடுப்போம். ஸோ நம்மளுக்கு இதுதான் வந்து என்னன்னா இன்ஹெரிட்டன்ஸ். பைத்தானில் வந்து நம்ம இப்படி தான் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுவோம். சைல்டு கிளாஸுக்கு பேஸ் கிளாஸோட நேமை வந்து இன்புட்டாக கொடுத்து நம்ம வாங்கி ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம கொடுக்கறதுனால இங்கே இருக்கிற எல்லா மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம வந்து சைல்டு கிளாஸ்க்கு டிரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சன் அப்படிங்கிற கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எஸ் நேம் ஈக்குவல் டு குமார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். எஸ் ஏஜ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபாதர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, சன்னுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ ஃபாதருங்கிற கிளாஸ்லேயும் நேம் ஏஜ் இருக்குது, சன்னுங்கிற கிளாஸ்லேயும் நேம் ஏஜ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா இதான் வந்து நம்மளுக்கு இப்போ சைல்டு கிளாஸ். ஸோ இப்போ நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த எஃப் நேம் அண்ட் எஃப் ஏஜ் இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும்னா ஃபாதர் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஓபிஜே ஈக்குவல் டு ஃபாதர் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் நம்ம வந்து அந்த ஓபிஜே டாட் எஃப் நேம்னா நம்ம அதை ஆக்சஸ் பண்ணலாம். பட் இங்கே நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஓபிஜே ஈக்குவல் டு சன் ஆஃப். ஸோ சன் அப்படிங்கிற அந்த கிளாஸுக்கு மட்டும் நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபாதரோட நேமை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. ஃபாதர் நேம் இஸ் ஓபிஜே டாட் எஃப் அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் சேவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் இஸ் ராஜா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதே போல் நான் இதே ஆப்ஜெக்ட் வச்சு இப்போ நான் வந்து சன்னோட நேம் பிரிண்ட் பண்ணுறேன். சன் நேம் இஸ் ஓபிஜே டாட் எஸ் அண்டர்ஸ்கோர் நேம்.
ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் இஸ் ராஜா, சன் நேம் இஸ் குமார் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஏன் நம்மளுக்கு வந்து இந்த ஒரே ஆப்ஜெக்ட் வச்சு 2 கிளாஸையுமே ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா, நம்ம வந்து இங்கே வந்து இன்ஹெரிட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து எடுத்து விட்டுட்டு ஸோ நார்மலாக வந்து ஒரு கிளாஸ் ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் வருது. என்னன்னா சன் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் எஃப் நேம். நம்ம வந்து சன்னுங்கிற இந்த கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து எஃப் நேம்ங்கிற எதுவுமே இல்லைங்கிறதுனால நமக்கு வந்து எரர் வருது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒரு பேஸ் கிளாஸ் ஒரு டிரைவ் கிளாஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ சாரி, இதில் வந்து மல்டி லெவல்னு போட்டிருக்கிறேன் தேர்டும். இது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு லெவலாக வரும். இதை வந்து நம்ம எப்படி எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, இப்போ இது வந்து ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் மட்டும் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து இப்போ கிராண்ட் ஃபாதரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கிராண்ட் ஃபாதருங்கிறனால ஜி ஃபாதர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதே போல் இப்போ இதை வந்துட்டு ஃபாதர் அப்படின்னு சொல்லி நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து கிராண்ட் ஃபாதர், அதே போல் இது வந்து கிராண்ட் ஃபாதர் நேம், கிராண்ட் ஃபாதர் ஏஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸுக்கு நேம் என்ன கொடுக்குறேன்னா சன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்கு இன்புட்டாக ஃபாதர் அப்படிங்கிற கிளாஸை வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து எஃப் நேம்னு மாற்றிக்கிறேன் இது எல்லாத்தையுமே. இப்போ இங்கே வந்துட்டு எஸ் நேம் ஈக்குவல் டு அஜய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே போல் எஸ் ஏஜ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ 3 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொன்று டிபெண்ட் பண்ணி வருது. இந்த ஃபாதருங்கிற கிளாஸ் வந்து கிராண்ட் ஃபாதரை டிபெண்ட் பண்ணி வர்றதுனால இந்த ஃபாதரில் கிராண்ட் ஃபாதர் அண்ட் ஃபாதர் 2 கிளாஸ்க்குள்ள இருக்குது. அடுத்து சன்னுங்கிற கிளாஸ் வந்து ஃபாதரை டிபெண்ட் பண்ணி வர்றதுனால ஃபாதருங்கிற கிளாஸ் கிராண்ட் ஃபாதரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த சன்னு கிட்ட ஃபாதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர் 2 பேர்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும். ஸோ இப்போவும் பாருங்க, நான் ஆப்ஜெக்ட் வந்து இந்த சன் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஸுக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராண்ட் ஃபாதரோட நேமை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாதரோட நேமை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து சன் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். கமா ஓபிஜே டாட் எஸ் அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ இது வந்து சன் நேம். ஸோ இது வந்து ஃபாதர் நேம். இது வந்து கிராண்ட் ஃபாதர் நேம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் நேம் இஸ் ராஜா, ஃபாதர் நேம் இஸ் குமார், சன் நேம் இஸ் அஜய் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. பட் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸுக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த கிளாஸ் மற்ற கிளாஸ் எல்லாத்தையுமே டிரைவ் பண்ணி வச்சிருக்குது. ஸோ இதை தான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்படி நம்ம வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டே போகலாம். இதை தான் நம்ம வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஓகே, இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா ஒரு 1 or 2 or more பேஸ் கிளாஸ் இருக்கும், ஒரே ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். அதை தான் நம்ம வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஃபாதர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்னு வச்சுக்கலாம். இதை நான் வந்து என்னென்னு வச்சுக்கிறேன்னா மதர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ மதர், இந்த ஃபாதர் மதர் 2 கிளாஸுமே எதையுமே சேர்ந்து இல்லை. ஏன்னா இது ஒரு பேஸ் கிளாஸ், அதே போல் இந்த மதர் அப்படிங்கிறதும் ஒரு பேஸ் கிளாஸ். ஏன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது ஒரு சொந்தம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளட் ரிலேஷன் படி எந்த சொந்தமும் இருக்காது. ஸோ அவங்க ஒரு பேஸ் கிளாஸ் இருக்காங்க, இவங்க ஒரு பேஸ் கிளாஸ் இருக்காங்க. அடுத்து ஒரு சன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தங்க வராங்க. இந்த சன்னு தான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ சைல்டு கிளாஸ். ஸோ இந்த சன்னுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபாதரோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும், அதே போல் மதரோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். ஸோ இந்த சன்னுங்கிற கிளாஸில் நான் ஃபாதரையும் எடுத்துட்டேன், மதரையும் எடுத்துட்டேன். இப்போ நான் சன் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து ஃபாதர் நேம்னு மாற்றிக்கிறேன், இதை வந்து மதர் நேம்னு மாற்றிக்கிறேன், இதை வந்து சன் நேம்னு மாற்றிக்கிறேன். அதே போல் இங்கே ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிறேன். ஸோ அதே போல் இங்கேயும் மாற்றிக்கிறேன், எல்லாத்தையும் எம்எம்னு மாற்றிக்கிறேன். ஃபாதர் நேம். ஸோ அதே போல் நேமையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நேமை வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு கலா அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கிறேன்.
ஸோ ஏஜ் வந்து ஒரு 40 அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் இஸ் ராஜா, மதர் நேம் இஸ் கலா, சன் நேம் இஸ் ஏஜ் அஜய் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கலாம் மல்டி லெவல் பண்ணதுக்கும் மல்டிபிள் பண்ணதுக்கும் ஒரே ப்ராசஸ் தானே நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னுட்டு. இப்போ இதில் நீங்கள் என்ன பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த சன் அப்படிங்கிற இந்த கிளாஸ் வந்து மதர் ஃபாதர் ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி இருக்குது. பட் நீங்கள் வந்து மதர்லேருந்து ஃபாதர் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அதே போல் ஃபாதர்லேருந்து மதர் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஆனால் சன் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து ஃபாதர் மதர் ரெண்டையுமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ரெண்டுமே பேஸ் கிளாஸ், இந்த ஒன்று தான் சைல்டு கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு மதர் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மதர் அப்படிங்கிற கிளாஸை வச்சு நான் இப்போ வந்து இதை சேவ் பண்ணி இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மதர் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் எஃப் நேம்னு வருது. ஸோ எஃப் நேம்ங்கிறது நமக்கு வந்து ஃபாதரில் தான் இருக்குது. அந்த ஃபாதரை நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பேஸ் கிளாஸ், இது ஒரு பேஸ் கிளாஸ், தனித்தனியாக இருக்குது. ஸோ அந்த தனித்தனியாக இருக்கிற பேஸ் கிளாஸ் வந்துட்டு ஒரு சைல்டு கிளாஸ் டிரைவ் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதை தான் நம்ம வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, பைத்தான்ல இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.